மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். மாலை நேரங்களில் மனம் மறுரூபமாகுதல் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். 3 யோவான் 2வது வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாம் அந்த வசனத்தை தியானிக்கிறோம். 3 யோவான் 2வது வசனம் இப்படி சொல்லுது: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய விருப்பம் நம்முடைய சுகவாழ்வு என்பது முதலாவது நாம் அறிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் சில விசுவாசிகள் நினைப்பது போல, அல்லது எங்கேயாவது யாராவது சொல்ல கேட்டிருப்பாங்க, ஒரு தேவ பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையில் முழுக்க கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே சிலுவை தான், கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடு தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சிலுவைக்கும் பாடுக்குமான பொருள் தெரியாமல் அப்படி சொல்கிறது. அதாவது இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது என்ன பாடுகள் என்று தெரியாமலே இங்கே தேவன் நம்ம சிலுவை சுமக்கும்படி அல்லது சிலுவை சுமக்கிற சீஷர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த சிலுவைனா அதனுடைய பொருள் தெரியாமலே நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறது ஃபுல்லாகவே கஷ்டம், பாடு, கண்ணீர், கவலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். கவனிங்க, இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு ஊழியக்காரருக்கு 2 விதமான பாடுகள் தான். சரியா? 2 பாடுகள். 1 நீதி நிமித்தம், 2 ஊழியத்து நிமித்தம். அதை இப்படி சொல்லலாம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த உலகம் உங்களை பகைக்கும். அதனால் உண்டாகிற பாடுகள். நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால உண்டாகிற பாடுகள். இது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்குது. 2வது பாடு, நீங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கிற பணியில் நீங்கள் எங்கெல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொள்கிறீங்களோ அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோன்னா பலவிதமான பாடுகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். அந்த பாடு, இது 2 பாடை தவிர வேறு எந்த பாடும் நமக்கு தேவனால் அருளப்படலை. வேறு எந்த விதமான பாடுகளும் தேவனால் நமக்கு அருளப்படுகிறது இல்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற வியாதிகள், நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற கடன் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் உண்டாகிற சண்டை சச்சரவுகள், சமாதான குலைச்சல்கள், இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், இதெல்லாம் தேவனால் நமக்கு உண்டாகிறது கிடையாது. தேவன் இதெல்லாம் நமக்கு கொடுக்குறவர் கிடையாது. அப்போ தேவன் நமக்கு எப்போவுமே சுக வாழ்வை கொடுக்கிறார் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்தோம். 2வது, மனிதன் என்பவன் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகன்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதனுடைய 3 முக்கியமான நிலைகளை பார்க்கிறோம். அதாவது முதல்ல 2 நிலையாக நம்ம புரிந்து கொள்ளணும். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்கிற 2 நிலைகள் நமக்கு தெளிவாக தெரியுது. 2வது, இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற 2 முக்கியமான பகுதிகள், ஆவி, ஆத்மா என்கிற 2 பகுதிகள் இருக்கிறதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி எப்படி தன்னை பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஆவியாக இருக்கிறேன், ஆவியாக இருக்கிற எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. நான் சில காலம், தேவன் நிர்ணயித்திருக்கிற சில காலம் இந்த சரீரத்துக்குள்ளே கொஞ்ச நாள் என்ன பண்ணுறேன்னா நான் வாழுகிறேன் என்று நாம் ஒரு மனுஷன் அல்லது ஒரு விசுவாசி தன்னை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 3வதாக, இந்த 3 பகுதிகள் இருக்குது ஒரு மனுஷனில், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3னுடைய ரட்சிப்பின் நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆவி ரட்சிப்புனா என்ன, ஆத்ம ரட்சிப்புனா என்ன, சரீர ரட்சிப்புனா என்ன அப்படின்றத பார்த்தோம். கவனிங்க, ஒரு விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி ஆவி ரட்சிக்கப்படுகிறது. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ ரட்சிக்கப்பட்டது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். என்ன இது ரட்சிக்கப்பட்டது? எது புது சிருஷ்டியாச்சு? என்னுடைய ஆவி மட்டும்தான் புது சிருஷ்டி ஆச்சு. ஆகவே நான் ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, தேவ சாயலை அடைந்து விட்டது. 2வது, சரீர ரட்சிப்பு. இந்த சரீர ரட்சிப்பு என்பது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் மரிக்கிற
அந்த மரித்து உயிர் தெழுகிற அந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேல் வருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் மேகங்கள் மேல் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அந்த தேவனுடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இருக்கிற வண்ணமாக நம்முடைய சரீரங்களை அவர் மறுரூபமாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலேயும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலேயும் நாம் அதை வாசிக்கிறோம். அவர் நம்மை எடுத்துக்கொண்டு நாம் அவர் இருக்கிற வண்ணமாக மறுரூபமாவோம். இது சரீரத்தினுடைய ரட்சிப்பு. அதாவது அழிவுக்கேதுவாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளுகிற அந்த நிலையை சரீர ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்றது சரீரத்தினுடைய ரட்சிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, சரீரம் ரட்சிக்கப்படும். மூன்றாவதாக இருக்கிறது இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் அது என்ன நடக்குதுன்னா, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ஆத்துமா ஒரு விசுவாசிக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த ஆத்தும ரட்சிப்பில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷனானது, பவுல் சொல்கிறார் இல்லையா கொரிந்தியரில், எங்களுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு, அப்போ நாளுக்கு நாள் என்னுடைய உள்ளான மனுஷன் என்று இங்கே சொல்கிறது ஆத்மாவை குறிக்கும். அப்போ நாளுக்கு நாள் ஒரு புதிதாக்கப்படுதல் என்னுடைய ஆத்மாவில் என்ன பண்ணுதுன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலைத்தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா வாழ்கிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல. எப்படி தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து தேவனுடைய சுபாவங்களை, தேவனுடைய தன்மைகளை, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பழக்குவிக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கையானது எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வதற்கு ஒரு வாய்க்காலாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆத்மா அது கெட்டு போயிடுச்சு. ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆத்மா கெட்டு போயிடுச்சு. அது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த ஆத்துமாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? நேற்று போன வாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய ஆத்மா தேவனை தேவனென்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாது. தேவனை மகிமைப்படுத்தவோ தேவனை தேடவோ விருப்பம் இல்லாத ஒரு மனமாக இருக்கும். எல்லா விதமான கனத்தையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்துவதற்கு அந்த ஆத்மா என்ன பண்ணாதுன்னா தயாராக இருக்காது. அந்த ஆத்மா தேவனை எப்படி பார்க்க விரும்புதுன்னா தங்களுக்கு தேவையான தேவனாக, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழியும் மனுஷர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்னு பார்க்குறோம். அப்போ பயங்கரமான விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளாக அவர்கள் போய்விடுகிறத பார்க்குறோம். ஏன்னா மனுஷன் தனக்கு தேவன் தன் விருப்பப்படி இருக்க வேண்டும்னு அவன் நினைக்கிறான். தான் நினைக்கிற தேவனை அவன் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தேவன் இருக்கிற வண்ணமாக அவரை தொழுது கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லாமல் தனக்கு ஏற்ற விதமாக தேவனை அவன் உருவாக்கி கொள்கிறான். அதனால தான் எதெல்லாம் இவன் செய்வானோ, எதெல்லாம் இவனுக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடவுளை உண்டாக்கிட்டா கடவுளே அப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலான்னா தப்பிச்சிக்கலாம். அதனால் தனக்கேற்ற விதமாக கடவுளை உண்டாக்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது அந்த மாதிரி தனக்கான தேவர்களை உண்டாக்கிவிட்ட இந்த மனுஷனுடைய மனசு இன்னும் என்னாச்சுன்னா இன்னும் கெட்டு போச்சுன்றார். இன்னும் கெட்டு போய் இந்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கைலாம் எப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப தகாத கேடுகட்ட வாழ்க்கை ஆயிடுச்சுன்றார். ரொம்ப அவலட்சணமான அருவருப்பான ஒரு வாழ்க்கையாக அவங்களோட வாழ்க்கை போயிடுச்சு. ரொம்ப கெட்ட மனநிலை, மைண்டெல்லாம் கரப்ட் ஆகி அசுத்தங்கள்னால, அருவருப்புகள்னால, பலவிதமான பாவ சிந்தனைகள்னால அவங்களுடைய மனசெல்லாம் கெட்டு போய் அவங்க வாழ்க்கை முற்றிலும் தவறான பாதையை நோக்கிய போகுது. அதனால் அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறார். மனுஷங்க சுயநலவாதிகளா, இருமாப்பு உள்ளவர்களா, அகந்தை உள்ளவர்களா, புறம் பேசுகிறவங்களா, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களா, அப்படி பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் மனுஷங்க அப்படி ஆயிட்டாங்கன்றார். காரணம் என்னென்னா தேவனை தேடாததுடைய விளைவு. சரி, தேவனை தேடாதனால அப்படி இருந்தாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம அங்கே ஏதேன் தோட்டத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ பாவம் மனுஷனுக்குள்ளே வந்த உடனே இப்படி தான் ஆயிடுச்சு. அங்கேயே மனசு கரப்ட் ஆகிடுச்சு. எப்போ ஒரு மனுஷன் மீறுதலுக்கு உட்பட்டானோ, பாவம் செய்தானோ, தன் வாழ்க்கையில்
தேவன் வேண்டாம் அப்படின்னு தள்ளினானோ, இந்த தேவன் வேண்டான்னு தள்ளுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். தேவன் வேண்டான்னு அவன் தள்ளி புசிக்க வேண்டாம் என்று தேவன் விளக்கின அந்த கனியை அவன் எடுத்து புசித்தபடினாலே என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது? அதில் என்ன வேணா இருக்கட்டையான்றீங்களா? வசனம் என்ன சொல்லுது? அவங்க தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே தேவ சமூகத்திலிருந்து விலகி ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முதல்ல பாவம் உள்ளே வந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கில்ட் கான்சியஸ் வந்துடுது. ஒரு குற்ற மனசாட்சி உள்ளே வந்து அவங்கள குற்றவாளிகள் என்று என்ன பண்ணுதுன்னா அவங்கள போட்டு அவங்களுக்குள்ள ஒரு நியாய தீர்ப்பின் உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்குது. கண்டம் பண்ணுது அவங்கள. நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு. இந்த கில்ட் வந்த உடனே கவனிங்க, என்ன வரான் மனுஷன் தேவ சமூகத்தில் இருக்க அவனுக்கு பிடிக்கல. தேவ சமூகத்தை விட்டு மனுஷன் என்ன பண்ணுறான்னா ஓட ஆரம்பிக்கிறான். கவனிங்க, சில நேரங்களில் விசுவாசிகள் கூட சில நேரத்தில் இந்த மாதிரி குற்ற மனசாட்சியில் இருக்கிறத நான் கேள்விப்படுறேன். சில நேரத்தில் எங்கள் மனசெல்லாம் உறுத்துதையான்னு. நான் அதனால தான் அவங்கள பார்த்து கேட்பேன், சில நேரத்தில் நீங்கள் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுக்கு கில்ட் இருக்காது. நல்லா கவனிக்கணும். உங்களை பிசாசு குற்றப்படுத்துகிற மாதிரி ஒரு நியாய தீர்ப்பின் உணர்வோட குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனசு உங்களுக்கு இருக்காது. ஆனால் சில நேரங்களில் விழுந்துட்டா தேவனால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டனா செய்யத்தகாத இப்படி ஒரு தவறை செய்து விட்டேனே என்கிறதான ஒரு பெரிய மன வருத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். மன வருத்தம் வேறு, குற்ற உணர்வு வேறு. மன வருத்தம் உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும். குற்ற உணர்ச்சி உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். அப்போ நமக்கு மன வருத்தம் உண்டாகி என்னை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய உணர்வு எனக்கு உண்டாகிறதா? எனக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு. எதனாலும் நான் தேவனிடத்தில் பார்த்துக்கிறேன், நல்லதோ கெட்டதோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பார்த்துக்கிறேன், அவரிடத்தில் நான் போவேன், அவரிடத்தில் சேருவேன் அப்படின்ற எண்ணத்தை ஒருவேளை பாவம் செஞ்ச பிறகு விசுவாசிகளாகிய நமக்கு அது உண்டாகுதா? இல்லைன்னா குற்ற மனசாட்சியில் நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், நான் ஆலயத்துக்கு போகிறதுக்கே தகுதி இல்லாதவன், நான் பைபிளை தூக்குறதுக்கே தகுதி இல்லாதவன், நான்லாம் ஊழியம் செய்கிறதுக்கே தகுதி இல்லாதவன், நான் ஜெபிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன், நான் போய் என்னத்தை ஊழியம் பண்ணுறது அப்படின்னு அந்த மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அல்லது தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை விளக்குகிறதா என்பதை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்கள் மனசாட்சியை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் மனசாட்சி உங்களை ஒருவேளை இது தப்புன்னு உணர்த்துமானால் அந்த தப்பு உங்களை அந்த மன வருத்தத்தை கொடுத்து, ஆண்டவரே இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இனி பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபிக்க, தேவனுடைய உதவியை நாட, தேவன் அண்டையில் இன்னும் கிட்டி சேர, உங்கள் பாவங்களுக்காக துக்கித்து அழ, அது உங்களை தேவனிடத்தில் இன்னும் நெருக்கமாக்கணுமே தவிர ஒரு நாளும் உங்களை தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குற்ற மனசாட்சி ஒருத்தருக்குள்ளே இராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட், ஆமென். அந்த குற்ற மனசாட்சி ஆபத்தான அந்த குற்ற மனசாட்சி உங்களுக்கு வந்ததுனால தான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஒளிந்து கொண்டார்கள்னு வாசிக்கிறோம். அப்போ முதல்ல பாருங்க, பாவம் வந்த உடனே அந்த ஆத்மா குற்ற மனசாட்சிக்குள்ளே போய் தேவனை விட்டு என்ன பண்ணுதுன்னா ஒளிந்து கொள்ளுகிறத நாம் பார்க்குறோம். ரெண்டாவது, இப்போ தேவன் மேலே அந்த குற்ற மனசாட்சியை தாண்டி அளவு கடந்த பயம் உண்டாகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பயம் உண்டாகிறது. தேவன் நமக்கு, பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்போ தெளிந்த புத்தியுமுள்ள பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ தேவன் பேரில் எனக்கு பயம் உண்டாகிறதா, அன்பு உண்டாகிறதா? அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் தேவன் பேரில் பயம் உண்டாக்குகிறது தான் நிறைய நேரத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அடிச்சிடுவார், ஜாக்கிரதை. ஆண்டவர் பின்னி எடுத்துருவார், ஜாக்கிரதை. கவனிக்கணும், தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. தேவன் ஆதியிலிருந்து தம்முடைய ஜனத்தின் மேலே அன்பாக இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் இந்த ஜனத்தை அழிக்கவோ தண்டிக்கவோ நிர்மூலமாக்கவோ அவர் விருப்பமாக அவர் இல்லை.
அப்போ ஆதி முதலாகவே அன்பாக இருக்கிறாரு. அப்போ இந்த பய உணர்வு எங்கேருந்து வந்ததுன்னா, பாவம் செய்ததுனால பய உணர்வு வந்தது. நல்லா கவனிக்கணும். பாவம் செய்ததுனால பய உணர்வு வந்ததுன்னா, இப்போ பாவம் மன்னிப்பு பெற்றதுக்கு பிறகு நாம் இப்போ பய உணர்வோடு நாம் தேவனை நெருங்க தேவையில்லை, அன்போட தேவனை நாம் என்ன பண்ணலான்னா நெருங்கலாம். அதனால தான் எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, கிருபாசன தண்டையில் நாம் எல்லாரும் நெருங்கி சேருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா வழியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. இப்போ பயந்து நீங்க ஒளிந்து கொள்ள தேவையில்லை. பயப்படாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோட ஓடி போய் தேவனை சேர்த்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீ தேவனிடத்தில் பயப்பட தேவையில்லை. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன் பலவீனம், குறை, நல்லது, கெட்டது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா தேவனிடத்தில் பேச முடியும், தேவனிடத்தில் சொல்ல முடியும். அவர் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை உங்களோட அவர் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவர் உங்களுக்கு காட்டுவார். அப்போ தேவன் பேரில் அன்பாக இருக்க வேண்டிய மனுஷன் இப்போ தேவனுக்கு பயப்படுகிறவனாய் மாறி போனான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ தேவனுக்கு பயப்படுறீங்களா, அன்பு செலுத்துறீங்களான்னு யோசிப்பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கூட நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் பயத்தில் செய்கிறோமா அன்பில் செய்கிறோமா, இது ரெண்டுமே வேறு வேறு. ஜெபிக்கிறோம் நல்லது, அன்பில் ஜெபிக்கிறோமா பயத்தில் ஜெபிக்கிறோமா? உபவாசிக்கிறோம், அன்பில் உபவாசிக்கிறோமா பயத்தில் உபவாசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தருக்காக ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறோம், அதை பயத்தில் செய்கிறோமா அன்பில் செய்கிறோமா? சில நேரங்களில் பயம் வந்துடுது நமக்கு, இதை செய்யலைன்னா நமக்கு ஏதோ வர வேண்டியதெல்லாம் தடைபட்டுருமோ. பயத்தில் செய்யாதீங்க, அன்பில் செய்யுங்க. ஊழியம் செய்கிறது, எந்த காரியங்கள் செஞ்ச, எந்த நற்கிரிகள் செஞ்சாலும் அதை அன்பில் செய்யுங்க, விசுவாசத்தில் செய்யுங்க. ஏன்னா இங்கே பயம் உள்ளே வந்ததுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவன் தன்னை நிர்வாணி என்று உணர்ந்து, தான் நிர்வாணி, கவனிங்க, தான் நிர்வாணி என்பதை உணர்ந்து. ஏன் அதுக்கு முன்னாடி என்ன கோட் சூட்டா போட்டுருந்தாங்க? ஆதாம் அவளை கோட் சூட்டா போட்டுருந்தாங்க. அப்போ அவனுடைய கண்கள் வித்தியாசமாக பார்க்குது. இப்போ எது பாருங்க பரிசுத்தமாக தெரிஞ்சதோ, எது நீதியாக தெரிஞ்சதோ, இப்போ பாவம் உள்ளே வந்தோடனே பாவத்தோடு அந்த கண்கள் என்ன பண்ணுதுன்னா இதை பார்க்கும்போது தப்பாக தெரியுது. உள்ள பாவம் வந்துடுது, பாவம் இல்லாத போது அதைத்தான் பார்க்குறான் அவன் கண். அந்த கண்ணில் எதுவும் என்ன பண்ணல தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள பாவம் வந்துட்டு பார்த்த உடனே எப்படி தெரியுது? நிர்வாணமாக தெரியுது. அதனால தான் பவுல் சொல்கிறார் தீத்துக்கு சொல்லும் பொழுது, சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். உள்ள சுத்தம் வந்துடுச்சுன்னா அவன் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? எங்கள் திருடனை கூட சுத்தம் உள்ளவனால் திருடன்னு பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? திருடனை கூட இல்லை அவங்ககிட்ட கூட நல்லது இருக்கும்னு தேடுவோம் நம்ம. ஏதோ ஒரு சின்ன அவனோட கஷ்டத்துக்கு ஏதோ திருடிட்டான்னு நினைப்போம். ஆனால் சுத்தம் இல்லாதவர்களுக்கு தீத்துல முதல் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவிசுவாசிக்கும் அசுத்தமாக இருக்கிறவங்களுக்கும் எதுவுமே சுத்தமாக இருக்காது. அவன் கண்ணுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக பாவம் இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு தவறு, எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு குற்றத்தை பார்க்கறதுக்கான ஒரு மனப்பான்மை அவன் ஆவியில் அந்த சுத்தம் இல்லாதனால அப்படி தெரியுது. அப்போ இந்த நிர்வாணம் வந்துருச்சு பாருங்க. சரி, நிர்வாணம் வந்துட்டா இந்த நிர்வாணத்தை ஆல்ரெடி அப்படி தானே இருந்தாங்க. இப்போ இந்த நிர்வாணத்தை யாருக்கு மறைக்கணும்? ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. இப்போ இந்த நிர்வாணத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதாமோட நிர்வாணத்தை ஏவாளுக்கும், ஏவாளோட நிர்வாணத்தை ஆதாமுக்கும் மறைக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பெரிய ஈகம் வந்துருச்சு. அதை தாண்டி ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, தேவனுக்கு முன்பாகவே இப்போ தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்னா முயற்சி பண்ணுறான். நான் நிர்வாணின்னு ஒத்துக்கிட்டா அவர் ஏதாவது வந்து ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணுவார்னா ஈஸியாக தருவார். மனுஷங்களோட பிரச்சனையே எங்கே பாருங்க, நான் நிர்வாணி என்று ஒப்புக்கொள்ளாதனால தான். காலையில் சொன்ன மாதிரி மனுஷனுக்கு தான் குருடன் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாத மாதிரி தான் நிர்வாணி என்பதையும் என்ன பண்ண முடியலன்னா ஒப்புக்கொள்ள முடியல. ஆதியிலிருந்து மனுஷனுடைய பிரச்சனை, தனக்கு
பாருங்க, தேவன் தேவை, தான் தேவனுடைய நீதியை இழந்துட்டேன் அப்படின்றத அவனால் என்ன பண்ண முடியலன்னா உணர முடியாமல் இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த அத்தி இலைகள்னால ஏதோ இலைகளை வச்சு ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணுறான்னா கட்டி கொள்ளுகிறான். இதுக்கு பேர் தான் ரோமர் 12:2 சொல்கிறாரு, ஒத்த வேஷம் தரித்தல். வேஷம் போடுறது, நான் நிர்வாணி இல்லை என்பது போல ஒரு பாவலா பண்ணுறது இருக்குல்ல. என் நிர்வாணத்தை மூடுறதுக்கு, என்னை நான் குறைவற்றவனாய் காண்பிப்பதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் வேஷம். அது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு, ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், மைண்டு கரப்டான டே ஒன்லியே இந்த வேஷம் போடுறதுக்கு மனிதன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா கற்றுக்கிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வேஷம் போடுறீங்களா இல்லைன்னா உண்மையாகவே உங்கள் மனம் மறுரூபமாகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இது ரெண்டு தான் கேட்குறாரு. ரோமர் 12:1-2 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரெண்டு காரியத்தை பேசுகிறார். ஒன்று, வேஷம் போடுற விசுவாசியாக இருக்கலாம், இல்லைன்னா மனம் மறுரூபமாகிற விசுவாசியாக இருக்கலாம். யாராக நாம் இருக்கிறோன்றது தான் இப்போ அவர் நமக்கு முன்னாடி வைக்கிறதான ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை மாறலை. பாருங்கள், எது ஆவி, ஆத்மா, சரீரம், அப்படி தான் பைபிள் வருஷப்படுது இல்லையா. முக்கியமானது ஆவி, அழிவே இல்லாதது. அதுக்கு பிறகு ஆத்மா, அதுக்கு பிறகு தான் சரீரம். ஆனால் நாம் இப்போ எதை ரொம்ப முக்கியப்படுத்துறோன்னா, சரீரத்தை எடுத்துகிட்டு வந்து முதல்ல வச்சுட்டோம். சரீரம், ஆத்மா, கடைசி ஆவி வந்துடுச்சு. ஏன்னா சரீரத்தை இப்போது எப்படியெல்லாம் பாவலா பண்ணி, எப்படியெல்லாம் நான் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுறது, என்னுடைய சிகை அலங்காரத்தை மாற்றுறது, வெளி தோற்றங்களை மாற்றுறது, பேச்சை மாற்றுறது, இதெல்லாம் மாற்றிக்கொண்டு என்னை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக நான் வெளியே காண்பித்து கொள்ளுகிறேனே தவிர்த்து, என்னுடைய உள்ளான மனுஷனில் எந்த விதமான மாற்றமும் வருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறதே இல்லை, என்னை ஒப்பு கொடுக்குறதே இல்லை. அதைத்தான் சொல்கிறாரு. தயவுசெய்து வாசிக்கலாமா? ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நான் தான் உங்களுக்கு சொன்னேன், போன வாரம் கூட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? முந்தின வசனத்தில் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுங்க. அப்போ அதுதான் நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்குது. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கறது தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை. அப்போ இந்த ஒப்பு கொடுத்தலை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒப்பு கொடுத்தலை வேஷமாகவும் செய்யலாம். நல்லா கவனிங்க. அதனால தான் அந்த வார்த்தையில் அதை அழுத்துறார். இப்போ நாம் ஒப்பு கொடுத்துட்டோன்றத வேஷமா இல்லைன்னா மறுரூபமா, இது யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட விதத்தில் தான் தெரியும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கறத, ஒப்பு கொடுத்தல் என்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு விதமாக செய்ய முடியும். உண்மையாகவே மனம் மறுரூபமாகி ஒப்பு கொடுக்கறது ஒரு ரகம், ஒப்பு கொடுத்த மாதிரி ஆக்டிங் கொடுக்கறது இன்னொரு ரகம். ஒப்பு கொடுத்த மாதிரி நடிச்சுக்கலாம், ஆனால் அங்கே உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்ன இல்லை, நடக்கவே இல்லை. அப்போ இது ரெண்டை கவனிங்க, அழகாக வலியுறுத்துறார். நான் சொல்கிறேன், அருமையான விசுவாசிகளை, உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. நான் சொல்கிறேன், நாம் கிறிஸ்தவர்களை போல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களை போல வேஷம் போடுறோமா? இல்லை, உண்மையாலுமே கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு பிரயாசப்படுகிறோமா? ரெண்டில் யாராக இருக்கிறோம்? உங்கள் உள்ளான மனுஷனை நீங்கள் கேளுங்க, உங்கள் ஆவியை நீங்கள் கேளுங்க, உங்கள் ஆத்மாவை நீங்கள் கேளுங்க. ஏன்னா பாருங்கள், வேஷம் போடுறதுனால நஷ்டம் தேவனுக்கு இல்லை, வேஷம் போடுறதுனால நஷ்டம் எனக்கு. நான் மறுரூபம் ஆவதற்கு என்னை ஒப்பு கொடுப்பதினாலே லாபம் தேவனுக்கு இல்லை, லாபம் எனக்கு. அப்போ தேவனுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நஷ்டமோ லாபமோ ரெண்டுமே எனக்கு தான். நான் யாராக இருக்கிறேன்? உண்மையாகவே என்னை மறுரூபம் ஆகிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா என்று யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் என்னுடைய எல்லா ஆவிக்குரிய கடமைகளும் கூட ஒரு வேஷமாக தான் செய்கிறேனே தவிர என் மனம் மறுரூபமாகிறது என்கிறதான நிலையில் நான் அதை செய்கிறதே கிடையாது. நல்லா கவனிக்கணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு ஜெபிக்கிறதோ, உபவாசிக்கிறதோ, தேவனை ஆராதிக்கிறதுக்கோ, ஆலயத்துக்கு வர்றதுக்கோ, ஏதாவது ஊழியங்களை செய்கிறதோ, கர்த்தருக்குன்னு உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துகிறதோ, காணிக்கைகளை கொடுக்குறதோ, இப்படிப்பட்ட எல்லா ஆவிக்குரிய கடமைகளை நீங்கள் செய்கிறது
பாருங்க, உங்களை மறுரூபத்துக்கு நேராக நடத்துதா, இல்லைன்னா அதை நான் என்னுடைய சொசைட்டிக்காக, இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், அதை செஞ்சு அதை ஒரு வேஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா என்பதை நாம தான் நிதானிக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் இந்த ரெண்டு காரணத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா அடக்கலாம். நான் எதற்காக செய்கிறேன், என் ஆத்மாவினுடைய மறுரூபத்திற்காக நான் செய்கிறேனா என்பதை யோசிச்சு பாருங்க. அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் அதை செய்யலை, நிறைய பேர் ஏன் சுகமாக வாழ்ந்தில்ல, தேவனுடைய எல்லா விதமான நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏன் அனுபவிக்கலை? ஒரே ஒரு காரணத்தை போன வாரம் நான் சொன்னேன். என்ன, அந்த ஜனங்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் அல்லது அறிவில்லாமைனால அப்படின்னு நான் சொன்னேன். தேவனுடைய வார்த்தையை பற்றியதான ஒரு சரியான புரிதல் அவர்களுக்கு இல்லை. ஏன் இந்த ஆத்மா மறுரூபம் மாறுறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல? பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் உலகத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க, தேவனை அவங்களுடைய தேவைக்காக தேடுறாங்க. ஒன்று, இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க. இது கூட ரெண்டாவது கேட்டகரி தான். மொதல் கேட்டகரி என்ன தெரியுமா, தேவனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. வருஷத்தில் ஏதாவது ஒரு 2-3 முறை அவங்களுடைய உறவெல்லாம் சபைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் உறவு. இந்த சர்ச்சில் நான் மெம்பர், வருஷத்தில் 1 நாள் 2 நாள் நான் என்ன பண்ணுவேன், நல்ல பண்டிகை நாட்கள் வந்தால் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன். அப்போ அவங்களோட உறவு தேவனோடவே கிடையாது, வெறும் சர்ச்சோட மட்டும்தான். அந்த 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 பர்டிகுலர் சர்ச்சோட மட்டும்தான் அவங்களுக்கு உறவு இருக்குது. ரட்சிக்கப்படாத மக்கள். சரி, சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க எங்கே தேங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாரத்தில் 1 நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய அந்த வாரத்துக்கான ஒரு ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றி விட்டதாக அவர்கள் நினைக்கிறாங்க. நான் செய்ய வேண்டிய பெரிய வேலை ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் கோயிலுக்கு போகிறது, அதை நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய எல்லா கடமையும் தீர்ந்ததாக அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி தீர்ந்துடுற மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சிலர் நம்மளை மாதிரி கொஞ்சம் ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிறவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஊழியக்காரங்க, யாராவது வல்லமையான ஊழியக்காரங்க இருந்தால் அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சபை முடிஞ்ச உடனே விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, திரளாக வந்து ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இதில் 10வது குறைக்கு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணுறது இல்லாமல் டிவியில் பார்க்குற ஊழியக்காரர்கிட்டலாம் என்ன பண்ணுறது, லெட்ரு போட்டு ஃபோன் பண்ணி, இப்போல்லாம் லெட்ரு போடுறது, ஃபோன் தான் போடுறான். ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஆமாம் ஐயாவுக்கு சந்தா மாதம் 100 அனுப்பி விடுகிறேன், தயவுசெய்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஃபோனை பண்ணி நம்ம சொல்கிறோம். இதை செய்கிறதுக்கு பாருங்கள், மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதிகப்படியாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் பாசுக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும், இல்லைன்னா யார்கிட்டயா பெரிய ஊழியக்காரங்க எழுதி போட்டு அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பாஸ்டரையோ இல்லைன்னா மற்ற ஆட்களையோ மீடியேட்டராக வச்சது யார்? உங்களுக்கு ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கிறார். பிதாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்போ பாஸ்டர்கிட்ட ஜெபம்லாம் பண்ணக்கூடாது. ஐயா, பாஸ்டர் நான் தான் நான் எப்படி சொல்லுவேன் தெரியல உங்களுக்கு, பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம், நான் வந்து உங்ககிட்ட என்ன பண்ணிக்கலாம், அப்பப்போ நீங்களும் எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள், வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். எப்போவுமே நீங்கள் இது தான் செய்ய மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே வந்த உடனே நான் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு ஜெபம் பண்ணணும். வந்து ஜெபம் பண்ணி, ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா ஊழியம் செய்வீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபை வரங்களை தருவார்னு அப்பப்போ வந்து நீங்களும் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும். அப்போ பைபிள் அதை தான் சொல்லுது, ஒருவருக்கொருவர் நாம் என்ன பண்ணணும், ஜெபத்தில் தாங்கி கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாம் ஜெபம் பண்ணுறோம். நான் ஜெபம் பண்ணால் மட்டும்தான், நான் உங்கள் எல்லாரை விட கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள், நான் ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்ற நோக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு. பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆமாம். ஏன்னா நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு யாரும் மத்தியஸ்தர்களே தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன ஒரே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாரு. நாம் பிதாவிடத்தில் சேருவதற்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவர் மூலமாக தெரியப்படுத்தி, அவர் பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா தந்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவை எப்படி நெருங்குறோமோ அப்படி எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகும். எபேசியர் 1:3 நம்ம வாசிக்கிறோம். சரி இருக்கட்டும்.
அப்போ இந்த ஒரு ஆவிக்குரிய கடமைகளை நம்ம செஞ்சிடறோம் பார்த்தீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறது, இல்லைன்னா ஜெபம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் போதுன்ற அந்த நிலையிலே நின்றுடுறாங்க, அப்படியே நின்றுடுறாங்க. இன்னும் சிலர் இன்னும் ஒரு படி போய் சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் சபைக்கு ஃபேன் வாங்கும், ஆளாக வந்து ஃபேன் வாங்கி கொடுத்துருவான். சபைக்கு 2 பாய் வாங்கும், பாய் நான் வாங்கி தரேன். சபைக்கு ஏசி போடணும், நான் வாங்கிடுறேன். சபை கட்டணும், ஐயா ஒரு லோடு கல் எண்டு தான். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுடைய என்னெல்லாம் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டா இதன் மூலமாக தேவன் என்ன ஆசீர்வதிச்சுவார் நினைக்கிறாங்க. கிடையாது. இதெல்லாம் நடக்கிறதுனால தேவன் ஆசீர்வதிச்சுவார்னு நினைக்கிறது இல்லை. ரொம்ப தவறான ஒரு மனப்பான்மையாக இருக்கிறது. இன்னும் நிறைய விசுவாசிகள் இதை தாண்டி, இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாண்டி வெறும் பூமிக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரமே தேவனை தேடுறவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பாருங்களேன், பைபிளில் என்ன எழுதியிருக்குதெல்லாம் அவங்க கவனிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு போனாலே ஏதோ நல்லது நடக்கும், சர்ச்சுக்கு போனாலே சர்ச்சிலேருந்து ஏதாவது நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க, இல்லைன்னா இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சிலருடைய மனப்பான்மை நமக்கு வந்துடுது. இதெல்லாம் இல்லை. பைபிள் ஒரு வழியை காட்டுது. உங்கள் சுக வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுதுன்னா சுக வாழ்வு உண்டாகிறது. இதை பற்றிய அறிவு நமக்கு இல்லாதனால, இதை பற்றி அறிவு இல்லாதனால்தான் நிறைய விசுவாசிகளுக்கு அந்த சுக வாழ்வு என்ன ஆகலைன்னா சாத்தியமாகாமல் இருக்கிறது. ரொம்ப வருத்தமான விஷயம். அப்போ நாம் அதை தேடுறதில்ல, அதை கேட்கறதில்ல, அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்காமல் நம்ம வாழ்க்கையை பாருங்கள். இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே, எல்லாம் தலையெழுத்து பிரதர், எல்லாருக்கும் மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க, விதிப்படி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க பிரதர். என் தலையில் இப்படி தான் விடிஞ்சிருக்குது, நான் இப்படி தான் இருக்கணும்னு அப்படின்னு பைபிளை படிக்க வந்துட்டு விதியை நம்பின்னு இருக்கிறான் இப்போ நம்ம ஆள். அப்போ விதிப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மேலே இருக்கிறவர் அப்படிலாம் ஒன்றும் எழுதலை. மேலே இருக்கிறவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு, அது என்னென்னா நீ சுகமாக இருக்கணுன்றது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ இதை பற்றிய அறிவை அடைந்து கொள்ளுங்கள். சபையில் அதுக்கு தான் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுறோம். பாருங்கள், சில ஆட்கள் நினைக்கிறாங்க சாயந்தரம் வேறு காலையில் தான் ஆராதனை வைக்கிறாங்களே, எதுக்கு சாயந்தரம் ஆராதனை வைக்கிறாங்க? இதை காலையில் சாயந்தரம் கிடையாது, டெய்லி வச்சு டெய்லி இதை பற்றியெல்லாம் பேசி இதுக்கு நேராக மனதை திருப்பி, மனம் இதுக்கு நேராக திரும்பின பிறகு வாழ்க்கை இதுக்கு நேராக திரும்பும். வாழ்க்கை இதுக்கு நேராக திரும்பும்போது வளமான வாழ்க்கைக்கு நேராக இது நம்மளை என்ன பண்ணோன்னா வழி நடத்தும். அப்போ அதுக்கு தான் இதை போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் போதிக்க போகிறோம். இப்போ தான் 3-4 வாரம் போயிருக்குது, கிட்டத்தட்ட 40-50 வாரம் பேச போகிறோம் இதை பற்றி. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனம் அவ்வளோ முக்கியமானது. அது மறுரூபமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போது இன்னும் ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ நான் இன்றைக்கி போகிறேன். லைட்டாக அதை ஆரம்பிக்கிறேன், பிறகு அதை தொடருவேன். ஏன் இந்த மனசு மறுரூபமாகணும்? இந்த மனசு மறுரூபமாகலைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மறுரூபம் ஏன் ஆகணும்? மறுபடியும் ரோமர் 12:2 வாங்க. ரோமர் 12. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லா கவனிங்க. இந்த மனம் மறுரூபம் ஆனால் மட்டுமே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் என்ன பண்ண முடியுமானா பகுத்தறிய முடியும் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தம், எல்லாரும் சொல்லுங்க சித்தம். சித்தம்னா தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்ன? என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் இங்கே பாருங்கள், இப்போ தான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆண்டவன் என் தலையில் எழுதிட்டான், என் விதி இப்படி தான். நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. தான் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டமே தனக்கு தேவன் தான் கொடுக்குறாரு, இந்த எல்லா துன்பங்களையும் தேவன் தான் அனுமதிக்கிறார், இந்த வியாதிக்கே தேவன் தான் காரணம், என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அவர் தான் காரணம், என் குடும்பத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு, என் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைக்கு, சமாதான குலைச்சலுக்கு எல்லாம் தேவன் தான் காரணம்னு நினைக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவருடைய விருப்பம் எதுன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையை பற்றி தேவனுடைய சித்தம் எதுன்னு தெரியுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு உனக்கு தெரியுமா?
நீ கெட்டு போகிறது அவருடைய சித்தமா, நீ தோல்வி அடைகிறது அவருடைய சித்தமா, நீ வியாதியில் கிடைக்கிறது அவருடைய சித்தமா, தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறார். அப்போ இந்த சித்தத்தை நாம் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு எது என்னை குறித்த தேவனுடைய சித்தம்னு பல நேரங்களில் என்ன பண்ணாதுன்னா தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேனா இல்லை தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக வாழ்கிறேனா என்பது தெரியாது. ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு பல நேரங்களில் தெரியாது என்னை குறித்ததான தேவனுடைய சித்தம் எது என்பதை அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது. கவனிங்க, உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு நபரை நான் உங்களுக்கு உதாரணமாக காண்பித்து விடுகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு 16 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நல்லா கவனிங்க. முதல்ல இது ஒரு இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட தனியாக உட்காந்துட்டு இருக்கிறார். தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. கவனிங்க, பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. யாராவது அப்படி கேட்டிருக்கீங்களா? கணவன் மரம் உங்கள் மனைவிட்ட அப்படி கேட்டிருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம், என்னை பற்றி என்னம்மா நினைக்கிற அப்படின்னு மனைவி கிட்ட மட்டும் வேலை யார்கிட்ட கேட்டுங்க. மனைவி கிட்ட மட்டும் கேட்டுட்டீங்கன்னா உன்னை மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் நான் பார்த்ததே இல்லைன்னு அவங்க சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பாவம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் அவங்ககிட்ட கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட அப்படி கேட்குறாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அந்த மற்றவங்கள்லாம் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த பேதுரு மட்டும் இந்த மனுஷனுக்கு பாருங்கள் ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஆள் தான் அவர். கொஞ்சம் துருதுருன்னு பேசுவார், கொஞ்சம் கோபக்கார் வேறு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாம் பண்ணுவார். ஆனாலும் ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அச்சார். இப்போ 11 பேருக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடு. அங்கே படித்தவங்களாம் இருக்கிறான், அங்கே மத்தேயுலாம் இருக்கிறார், அவங்களாம் ரொம்ப படித்தவங்க அந்த கூட்டத்தில். அவங்களெல்லாம் தாண்டி படிக்காத இந்த மனுஷன் டக்குன்னு சொல்லிட்டார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு கிறிஸ்து அவரை பாராட்டிட்டார். அந்த சீஷர்களோட சேர்ந்து ரொம்ப பாராட்டுறாரு. அப்பா பரவாயில்ல பேதுருவே, சபாஷ், மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, தேவனிடத்திலேருந்து இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட. அப்போ இந்த வெளிப்பாட்டை நீ பெற்று இருக்கிறதுனால சொல்கிறாரு, நீ தான் என்னோட சர்ச்சோட அடுத்த பாஸ்டர். எப்படி சொல்கிறாரு? நீ யார்? என் சர்ச்சோட அடுத்த பாஸ்டர். பாருங்கள், அப்போ ஆண்டவருடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்களேன். சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை எடுத்துகிட்டு வந்து அவருடைய நிலையில் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் என்ன பண்ண போகிறேன்? கட்ட போகிறேன். பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ளாத அளவுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை சொன்ன மாத்திரத்தில் பேதுருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் உடனே எல்லாருக்கும் மத்தியில் ஒரு ரொம்ப கெத்தாக இருக்கும்ல. அடுத்த விஷயத்தை பேசுகிறார். நாம் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து பார்சல் ரெடி பண்ணுறாருல, அப்போ சொல்கிறார், நம்ம இது மாதிரி எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை பிடிச்சாங்கன்னா என்னை பிடிச்சி அடித்து சிலுவையில் அடிச்சிருவாங்க, நான் செத்து போயிடுவேன். இவர் செத்து போயிடுவேன்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள், என்ன அவருக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரில. முதல்ல நான் பாஸ்டர், நீ தாண்டா அடுத்த பாஸ்டர்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஓகே ஆகிட்டார் ஐயா. இப்போ செத்துடுவேன்னா இருப்பாருங்க. உடனே இவர் சொல்கிறார், என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஓவரா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, செத்துடுவேன்னு. எப்படி அவருக்கு உடனே கோவம் வந்துச்சு, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வாயிலிருந்து அப்படிலாம் வரக்கூடாது, நீங்கள் சாகக்கூடாது, உங்களை நாங்கள் சாக விட மாட்டோம் அப்படின்னு ஒன்று. இப்போ தானே பாராட்டினார். அப்படி திரும்பி பார்த்து பிசாசை ஓடி போடான்றாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே, ஏன் எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் 23 பாருங்க,
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். எனக்கு இங்க பாருங்க, எனக்கு இடரலா இருக்கிற நீ. உன்னை கொஞ்ச நேரம் பேச விட்டேன்னு வச்சுக்க, என்னைய என்ன பண்ணிடுவ நீ? என்னைய டைவர்ட் பண்ணிடுவ. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ரொம்ப அன்பாக பேசுகிற ஆளுங்கிட்ட கவனமாக இருக்கணும். ரொம்ப அன்பாக பேசுகிறாங்கல்ல, ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்கல்ல, கவனமாக வச்சுக்கணும். அவங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆனீங்கன்னா உங்களை டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. இயேசுக்கு சொல்கிறார், விட்டா என்னையே டே நான் வந்த நோக்கத்தையே என்னையே நீ என்ன பண்ணிடுவேன், மாற்றி விட்டுருவ பழுதுடாப்படா பிசாச அப்படின்னு அவர் திட்டிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. நீ மனுஷனுக்கு ஏற்ற வேளை சிந்திக்கிறாய். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடவே எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு? 3.5 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. 3.5 வருஷம் டிராவல் பண்ணி இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த நிலையில பாஸ்டர் என்கிற அந்த நிலையில வந்த இவருக்கு இப்ப மைண்ட் எப்படி இருக்குது? தேவனுக்கு ஏற்ற வேளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவிட சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது. இப்போ மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிற மனப்பான்மை இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன இப்போ இவரை பற்றிய பிளான் என்ன? எங்க இவரை பற்றிய பிளான் என்னங்க? சபையோட அடுத்த பாஸ்டர். ஆனால் இவர் எங்கே போயிட்டார்? இப்போ என்னங்க வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இவர் எங்கே போயிட்டாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துக்கு வந்துருங்க. 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுருவும் படிமா அதுதான் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா 2 பேரு, அடுத்தது நாத்தான்வேல் 3, செபதேவின் குமாரர் 2 பேரு, யாக்கோபு யோவான் 5 பேரு, அதுக்கப்புறம் வேறு 2 பேர். அப்ப மொத்தம் எத்தனை பேராச்சு? 7 பேர் கூடியிருக்கிறான். சரியா? 7 பேர் இப்ப கூடியிருக்கிறான். இப்ப பேதுரு சொல்றாரு, நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? மீன் பிடிக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும், நானு மீன் பிடிக்க போகிறேன்றார். லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் போக தேவையில்லை. பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்துல இவனை சந்திக்கிற நாட்கள் அவர் சொன்னாரு, எனக்கு பின்னாக வா, இவைகளெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை என்னவா மாத்துவேன்? மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். அப்ப பேதுருவோட அழைப்பு, பேதுருவை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன? இவனை அழைக்கும் பொழுது இவனை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாத்தணுன்றது தான் தேவனுடைய திட்டம். அப்ப அந்த திட்டத்தில் அவனை வளர்த்துக்கிட்டே வர்றாரு. நீ தாண்டா நான் போனதுக்கு அப்புறம் அடுத்த சர்ச்சு பாஸ்டர் நீ தான், இவங்களெல்லாம் கூட்டி சேர்த்து இந்த சபையை நடத்திக்கிட்டு போக வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா நம்மால் இப்ப எங்க போறேன்றாரு? அப்ப இவர் எந்த சர்ச்சில் இருந்தாரு? ஏங்க நீங்கள்லாம் ஆவிக்குரிய சபைன்றீங்களே, அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய சர்ச்சு எது? இயேசு கிறிஸ்து சபை. கிறிஸ்துவோடு கூடவே இருந்து கத்துக்கிறாரு. அவர் போதனையை நேரடியாக உட்காந்து, இதுல வேற இவங்களுக்கு தனியா டியூஷன் வேற. யாருக்கு? ஆமா, தனியா கோச்சிங் கிளாஸ். இவங்க 3 பேருக்கு மட்டும். யார் 3 பேருக்கு? பேதுரு, யோவான், யாக்கோபு இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் கோச்சிங் கிளாஸ். எங்கே போனாலும் 3 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் தனி ட்ரைனிங் வேற. இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவனை புத்திக்கு என்ன ஆகல? டியூஷன் வச்சா சில ஃபெயில் ஆகிறான்ல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் போலுது. ஆமா, எங்க போனாலும் தனியா கூட்டு போய் விலக்கி சொல்லி புத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்குது. என்ன தேவன் எதுக்காக அழைச்சாரு? எனக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறாரு, மற்றவங்கள்ல இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியான எதுவுமே புரியாம இப்ப கவனிங்க, அவர் சொல்றாரு, அவர் மனசுல ஒரு பெரிய விரக்தி, பெரிய கவலை, பெரிய பயம் எல்லாம் உள்ளே வந்து சேர்ந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்? மீன் பிடிக்க போகிறேன். அதாவது அவர் சொல்கிறாரு, எதை விட்டுட்டு வந்தாரோ அவருடைய பழைய வாழ்க்கைக்கு போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதை விட்டுட்டு வந்தாரோ அதை நோக்கி போகிறேன்றாரு. இங்கே பாருங்க, இவர் பின்மாற்றம் அடையிறது இல்லாமல் அந்த வசனம் எப்படி சொல்லுது? அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இவர் பின்மாறி போறது இல்லாம மற்றவங்களையும் எங்க நடத்துறாரு? இப்போ பின்மாற்றத்துக்குள்ள நடத்துறாரு. இந்த பின்வாங்கி போற ஆட்கள் ஒருத்த மாத்திரம் இடற மாட்டான், அவன் மற்றவனையும் சேர்த்து இடற பண்ணுவான். ஏன்பா எனக்கு தான் புரியல, வெளிப்பாடு இல்லை, நீங்களாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்ல. இல்லை இல்லை, வா வா போகலாம். ஏன்னா இவன் பின்வாங்கி போறானா பின்னாடி. அப்போ மொத்தமாக 7 பேரும் சேர்ந்து பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. அவனை சந்திக்கிற அந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நீங்கள் படிங்க. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, என் மேலே நீ அன்பாக தான் இருக்கிறியா? சீமோனின் குமாரனே, என் மேலே அன்பாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம்மா நான் உங்களை நேசிக்கிறேனே, அதில் என்ன சந்தேகம். 2வது வாட்டி கேட்குறாரு, நீ என் மேலே அன்பாக இருக்கிறியா அப்படின்றாரு. நான் அன்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னா சொல்கிறாரு, அன்பாக இருக்கிறது உண்மைன்னா நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன், அது நீ மறந்துட்ட. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை மேய்ப்பா. மீன் பிடிக்கிறது இல்லை உன் வேலை, என் ஆடுகளை மேய்க்கிறது. நான் கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிருக்கிறேன். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னாங்க இல்லையா? அப்போ மேய்ப்பனாகிய நான் போன பிறகு என் ஆடுகள் சிதறடிக்கப்படாதபடி அவர்களை சேர்த்து அவளை மேய்க்கிறது உன் பொறுப்பு. உன்னை குறித்து அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ ஒரு மனுஷனுக்கு மனம் மறுரூபம் ஆகலைன்னா எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவோட பாதத்திலேயே உட்கார்ந்து போதனை கேட்டாலும், எது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுடைய மனம் மறுரூபமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் மறுரூபமாகாத பட்சத்தில் அவன் தனக்கான தேவ சித்தத்தை அறியவே முடியாது. மனம் மறுரூபமாகலனா, கர்த்தர் எதுக்காக என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, என் குடும்பத்தை பற்றிய தேவனுடைய திட்டம் என்ன, எதுவுமே புரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நம்ம கைகள்லாம் இவ்வளோ அழகான வேதாகமாக இருக்குது. எனக்கு பாருங்கள், ஏன் இந்த நான் நிறைய பழைய ஏற்பாட்டில் சிஸ்டர் கூட சொல்லுவாங்க, ஏன் ஆபிரகாமே பேசுகிறீங்க, எப்போ பார் ஆபிரகாம் விட மாட்டீங்களான்றாங்க. ஒரு பாஸ்டர் கூட கேட்டார், ஆபிரகாமுக்கு உங்களுக்கு என்ன தான் கனெக்ஷன் இருக்குதுன்னாரு. நான் சொல்கிறேன், இவ்வளோ அழகான பைபிள்லாம் நம்ம கையில் இருக்குது, இதெல்லாம் இருந்து நமக்கு புரியாத ஒரு விஷயத்த, இது எதுவுமே இல்லாத காலத்தில் புரிஞ்சுக்கிட்டார் அந்த மனுஷன். அந்த வாழ்க்கை எவ்வளோ மேன்மையான வாழ்க்கைங்க. வாழ்நாள்லேயே 1-2 முறை அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தாங்கன்னா பெரிய விஷயம். அந்த சத்தத்தை கேட்டு முழு வாழ்க்கையும் இந்த மறுரூபத்துக்கு நேராக என்ன தேவன் இதுக்கு தான் அழைச்சிரு. ஏங்க, இன்னைக்கு பைபிள் படித்தாலே தேவன் அன்னைக்கு சொன்ன விஷயம் இன்னைக்கு இருக்கிறவனுக்கே புரியாது. அன்னைக்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி பெருமைப்படுத்தி பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு தேவன் சொல்கிற அந்த விஷயம் அந்த காலத்தில் அந்த மனுஷனுக்கு புரியுதுன்னா அந்த மனம் எவ்வளோ தூரம் மறுரூபமாகி இருக்கிறதுன்னு நான் யோசித்து பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருந்து அப்படி ஒரு பெரிய மறுரூபத்தை செய்யலைன்னா தனக்கான தேவ சித்தத்தை ஆபிரகாம் அறிந்திருக்கவே முடியாது. அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிய நீங்கள் உங்கள் மனம் மறுரூபமாகணும். சரி, தேவ சித்தத்தை அறியலாம் என்னங்க ஆகிடும்? உங்களுக்கான இலக்கு எதுவோ அதை நீங்கள் அடையாமல் விழுந்து விடுவீர்கள் அல்லது விலகி போயிடுவீங்க. ஸோ அதை நான் அடுத்த வாரம் தொடர்றேன். தேவ சித்தத்தை அறிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான ஓட்டத்தை நீங்கள் சரியாக ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கான இலக்கிலிருந்து நீங்கள் வலிவு போயிடுவீர்கள். ஆகவே தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும்.